பார்த்துருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்டிஆரோட 49th மூவியோட ஒரு வேறு லெவல் அப்டேட் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டை பற்றி இந்த டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம எஸ்டிஆர் 49க்கு வந்து அரசன்னு சொல்லிட்டு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட ப்ரோமோக்காக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்தே இந்த படம் ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக எல்லாருக்குமே தெரியுது. வெற்றிமாறனும் அதே மாதிரி நம்மளோட எஸ்டிஆர் அவர்களும் இணைஞ்சு ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தை நம்ம தானு அவர்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோடனே ஃபேன்ஸ் தரப்பு வந்து வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆச்சு. இப்போ இந்த படத்துக்கு வந்து நம்ம அனிருத் அவர்கள் வந்து மியூசிக் பண்ண போகிறதாகவும், சமந்தா அவர்கள் இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக நடிக்க போகிறதாகவும் அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட ப்ரோமோ வந்து 16ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து தியேட்டரில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீமியர் பண்ண போகிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து 17ஆம் தேதி 10 மணிக்கு வந்து இந்த ப்ரோமோ வந்து யூடியூப்பில் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வேறு லெவல் ஸ்ட்ராட்டஜி பிளான்னு சொல்லலாம். ஏன்னா 17ஆம் தேதியிலேருந்து தீபாவளிக்கு ஸ்பெஷலாக வந்து நம்ம டியூடு, அதே மாதிரி டீசலு, அப்புறம் வந்து நம்ம பைசன்னு சொல்லிட்டு இந்த 3 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதனால் இந்த தேட்டர்லலாம் வந்து இவங்க வந்து அந்த ப்ரோமோ டெலிகாஸ்ட் பண்ணி இந்த படத்தோட ஹைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுவும் வந்து தீபாவளி க்ரௌடு ஃபுல்லாக வந்து ஃபேமிலி க்ரௌடாக தான் இருக்கும். அதனால் இந்த ப்ரோமோக்கு ஒரு வேறு லெவல் கண்டிப்பாக ரீச் கிடைக்கும். அது ப்ரோமோவே இந்த மாதிரி வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி வந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் 17ஆம் தேதி வந்து ஆரம்பிக்க போகிறதா அப்டேட் கிடச்சிருக்கு. அதனால் இப்போ வந்து வேறு லெவலில் இருக்காங்க எஸ்டிஆர் ஃபேன்ஸ்லாம் வெறித்தனமாக. இவங்க வந்து இப்போ அந்த தேட்டர் ரிலீஸ் பண்ணுற அந்த குறிப்பிட்ட தேட்டரோட அப்டேட்டையும் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா மதுரையில் வந்து சோழமலை தேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருச்சியில் வந்து மரியம் சினிமாஸ்லேயும், சென்னையில் வெற்றி சினிமாஸ்லேயும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. வெற்றியில் அந்த ரோஹிணி சினிமாஸ்லாம் வேறு லெவலில் வந்து சகக்கட்டு கட்டும். குறிப்பாக அவங்க வந்து ஒரு வைபுக்கான ஒரு வேறு லெவலில் ஸ்பேஸை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இவங்க ப்ரோமோ மட்டும் போடாமல் 6 மணிக்கு முன்னாடி இவங்க ஆரம்பித்து அவங்களோட சம்பவத்தெல்லாம் ஆரம்பிப்பாங்க. ஒரு எஸ்டிஆரோட சாங்ஸு, டயலாக்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு வேறு லெவல் சம்பவம் கண்டிப்பாக ரோஹிணியில் இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்தோட ப்ரோமோக்கு நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.